வன்னியின் மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூத்த கிராமங்களில் ஒன்றுதான் புதுக்குடியிருப்பு என்கிற அழகான பிரதேசம். நூற்றாண்டுகள் கடந்த வரலாற்றினை கொண்டுள்ள புதுக்குடியிருப்பின் பூர்வீக மக்களுடைய பிரதான தொழிலாக விவசாயமும் அது சார்ந்த தொழில் முயற்சிகளுமே காணப்பட்டிருக்கின்றன. கால ஓட்டத்தில் ஏனைய தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முனைப்புகளில் அந்த கிராமத்து மக்கள் ஈடுபட்ட அதேவேளை பிற பகுதிகளையும் சேர்ந்த மக்களுக்கான உறைவிடத்தையும் அந்த பிரதேசம் அள்ளி கொடுத்திருக்கிறது. பெருமளவான ஆலயங்கள் சூழ காட்சி தருகின்ற அந்த பிரதேசம் வன்னி என்கிற பெருநிலப்பரப்புக்கான தனித்துவத்தினை அழியவிடாது இன்று வரையில் காத்து நிற்கிறது. அளவிட முடியாத பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் அடையாளமாக அந்த பிரதேசத்தின் கம்பீரமான முகவரியாக விளங்கி வருகிறது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி. புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி புதுமையோடு லங்கி வாழ்கவே கலைஞனம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் கற்போம் விவசாயம் கைப்பணி விளையாட்டும் கற்போம் தலைமைச்சர் அதிபரை குறவரை மதிப்போம் தலைமை காலத்தில் கௌரவம் காப்போம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி புதுமையோடு லங்கி வாழ்கவே. 60 ஆண்டுகளை எட்டியிருக்கின்ற புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் கடந்த கால வரலாறுகள் நினைத்து பார்க்க முடியாத இடர்களையும் துயர்களையும் கடந்தவை என்பதுடன் சாதனைகளையும் எட்டியவை. கல்விச்சாலைகள் தோற்றம் பெறுவதற்கு முன்பாக திண்ணைக்கல்வி முறைமையே வன்னியில் மாணவர்கள் கல்வி பயில்வதற்கான ஒரு மார்க்கமாக விளங்கியிருக்கிறது. நூற்றாண்டு தொன்மை வாய்ந்த புதுக்குடியிருப்பின் கல்வி முறைமையும் தொடக்க காலத்தில் திண்ணை வழி கல்வியாகவே விளங்கி வந்திருக்கிறது. காலப்போக்கில் பிரதேசத்தவர்களின் வருகையினை அடுத்து இலங்கையில் புதிதாக கல்விச்சாலைகள் தோற்றம் பெற்றன. அதன் அடிப்படையில் புரட்டஸ்தாந்து மதத்தினை பரப்பும் நோக்கில் ஒல்லாந்தரால் சிசி தமிழ்கலவன் பாடசாலை ஒன்று புதுக்குடியிருப்பிலும் தோற்றம் பெற்றது. எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த சிசி பாடசாலை ஒன்று தான் இருந்தது. அப்போ அதில் 5ஆம் வகுப்பு வரையும் தான் வகுப்புகள் இருந்தது. நாங்கள் வெளியிடத்தில் யாரும் போய் கல்வி கற்கையில் புதுக்குடியிருப்பு சந்திக்கு சமீபமாக ஒட்டுசுட்டான் வீதியில் தற்போது மத்திய கல்லூரியின் பொன்விழா மண்டபம் அமைந்திருக்கின்ற காணியிலேயே முன்னைய சிசி தமிழ்கலவன் பாடசாலை அமைந்திருந்தது. அதேபோல கத்தோலிக்க மதத்தினை பரப்பும் நோக்கில் புதுக்குடியிருப்பில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையும் தொடங்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. புதுக்குடியிருப்பில் 2 பாடசாலைகள் காணப்பட்ட போதிலும் குறித்த பாடசாலைகளில் இந்து மத கல்வி நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த பாடசாலையில் பாருங்கோ முழுக்க சைவ பிள்ளைலாம் ஒருவர் கூட இல்லை. அப்பண்டிக்கு இந்த இதுலேயோ அல்லது கிறிஸ்தவ சமயத்திலோ ஒரு ஆள் கூட பிள்ளைகள் இல்லை. இங்கே உள்ள எல்லாரும் சைவ சமயத்தில் ஆக்கலாம். பிள்ளையார் கோயில் மற்றது கந்தசுவாமி கோயில் 2லேயும் உள்ள அந்த குருக்கள் மேல் தான் எங்களுக்கு ஏதாவது போதிக்கிறாங்க. நாங்கள் நேரம் கிடைக்கிற நேரம்
சின்ன வகுப்பிலேயே அங்கே போய் தேவாரம் திருவாசகம் இதுகளை படித்து வந்த நாங்கள். இவ்வாறான சூழலில் புதியதொரு பாடசாலையின் தேவையினை அந்த கிராமத்து மக்களும் சிசி தமிழ்கலவன் பாடசாலையின் அதிபர் மோ நேசரத்னம் அவர்களும் உணர்ந்ததுடன் அதற்கான முனைப்புகளிலும் ஈடுபட்டனர். நேசரத்னம் வாத்தியார் எங்களோட இணைஞ்சு அவர் என்ன செய்தார் என்றால் சமய பாடத்தையும் ஒரு பாடமாக அங்கே பூத்தி எழுது. இது அவைக்கு ஏற்புடைய இதில்லை. அவரும் வந்தவரும் புரட்டஸ்டாண்ட் சமயத்தில் தான் அவர் நியமனம் பெற்று வந்தால் அவரும் ஜெய்வாள் தான். ஆஸ்திகன் நவரத்னம் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று தெரிஞ்சாலும் இங்கே சமய பாடத்தை ஒரு பாடமாக நாங்களெல்லாம் எஸ்எஸ்சியில் சமய பாடம் ஒரு பாடமாக எடுத்து பாஸ் பண்ணோம். புதுக்குடியிருப்பின் இன்றைய மத்திய கல்லூரி தோற்றம் பெறுவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி கோவில் நிர்வாகம். இந்து மக்கள் செறிந்து வாழும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மாணவர்கள் இந்து மத கல்வியினை கற்க முடியாத நிலை குறித்து பிரதேசத்தின் பெரியவர்கள் கவலை அடைந்தனர். அதன் விளைவாக கந்தசுவாமி கோவிலின் அன்றைய நிர்வாக சபையினைச் சேர்ந்த அமரர்கள் மார்க்கண்ட செல்லையா, கந்தையா முருகுப்பிள்ளை மற்றும் சி தம்பிப்பிள்ளை ஆகியோர் யாழ்ப்பாணம் சென்று சிசி தமிழ்கலவன் பாடசாலையின் முகாமையாளர் ஆஸ்டிகன் நவரத்னம் என்பவரை அணுகினர். புதுக்குடியிருப்பில் இந்து மத மக்களே வாழ்ந்து வருகின்றமையால் பாடசாலையில் இந்து மத கல்வியினை அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் அதற்கான பதில் எதிர்மறையாக இருந்தது. அவர் சொல்லி அனுப்பினேன் என்றால் இந்த பாடசாலை மூடினாலும் மூடப்படலாம், ஆனால் கிறிஸ்தவ இந்த சைவ சமயத்தை இங்கே படிப்பிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இதனிடையே சிசி தமிழ்கலவன் பாடசாலையின் நிர்வாக சபையினருக்கும் புதுக்குடியிருப்பு சிசி தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் மு நேசரத்னம் அவர்களுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலையினை அடுத்து அவர் பழையில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே யாழ்ப்பாணம் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பிய கந்தசுவாமி கோவில் நிர்வாகத்தினர் புதுக்குடியிருப்பில் இந்து மத பாடசாலை ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொள்கின்றனர். சமகாலத்தில் இலங்கையில் அடக்குமுறைகள் கிடந்த இந்து மதம் மீண்டும் தலைதூக்க தலைப்பட்டது. கிராமங்கள் தோறும் இந்து மத பாடசாலைகளை தொடங்கி கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முனைப்பில் சைவ வித்யா விருத்தி சங்கம் ஈடுபட்டிருந்தது. காலச்சூழலை சரியாக கையாண்ட கந்தசுவாமி கோவில் நிர்வாகத்தினர் பழையில் இருந்த அதிபர் மோ நேசரத்னம் அவர்களை அணுகி தமது தீர்மானம் தொடர்பில் தெரிவித்ததுடன் அவரையும் தமக்கு துணையாக இணைத்துக் கொண்டனர். தொடராக யாழ்ப்பாணம் சென்று சைவ வித்யா விருத்தி சங்க முகாமையாளர் அமரர் இராசரத்னம் அவர்களை சந்தித்து தமது முயற்சியில் வெற்றியும் பெற்றனர். சைவ வித்யா விருத்தி சங்கம் என்று சொல்றது இங்கிலீஷில் ஹிந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இவர்களுக்கு ஒரு காலத்தில் இலங்கையில் 237 பள்ளிக்கூடம் இருந்ததாம். சைவ பள்ளிக்கூடம் இல்லாததுக்காகத்தான் அவைகளோட உதவியோட நேசரத்னம் வாத்தியார் இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். சைவ வித்யா விருத்தி சங்கத்தினரின் ஆதரவு குரலுடன் ஊர் திரும்பிய பெரியவர்கள் பாடசாலைக்கு இடம் வழங்குவது குறித்து கலந்துரையாடி முடிவு ஒன்றினை எட்டினர். இன்று சிறு சுப்பிரமணிய வித்தியாசாலை அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள 2 ஏக்கர் காணியை மாத்தளனைச் சேர்ந்த குமரேசர் என்பவர் கந்தசுவாமி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கியிருந்தார். அந்த காணியில் 1955ஆம் ஆண்டு தைத்திங்கள் 1ஆம் நாள் ஜனவரி மாதம் 15ஆம் திகதி வேர் பாய்ச்சியது எங்கள் கல்விச்சாலை. ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை என்ற பெயருடன் தொடங்கிய பாடசாலையின் உருவாக்கத்தின் போது பிரதேச மக்கள் வழங்கிய ஒத்துழைப்புகள் பங்களிப்புகள் அளவிட முடியாதவையாகவே இருந்திருக்கின்றன. அந்த பணிகளில் முன்னின்று உழைத்தவர்களில் ஒருவராக அமரர் க. தம்பாபிள்ளை அவர்கள் முக்கிய கர்த்தாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பாடசாலையின் தொடக்க கால ஆசிரியராகவும் விளங்கியிருக்கிறார். அதேபோல பிரதேசத்தின் மிக மூத்த பெருமளவானோரின் உழைப்புகளுமே பாடசாலையின் தோற்றத்தில் கூடுதல் பங்கு வகித்திருக்கின்றன. பாடசாலை தொடங்கிய காலத்திலிருந்து அதனை திறம்பட முன்னகர்த்துவதற்கு அதிபருக்கு துணை நின்ற ஆசிரியர்கள் க. சண்முகம், க. சிதம்பர பிள்ளை ஆகியோர் பாடசாலையின் வரலாற்றில் பாரிய பங்காற்றியிருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பினையே பூர்வீகமாக கொண்ட அவர்கள் தமது தனித்துவமான திறமைகளால் பல நூறு மாணவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். திருவாளர் க. சிதம்பர பிள்ளை அவர்கள் ஞாபகத்தில் இருக்கின்றார். அவர் பள்ளிக்கூட வளர்ச்சியில் நான் அந்த கோலாட்டம் முதல் தொட்டு பின்னிய கட்டிட வளர்ச்சிகளுக்கு பின்னாலும் முன்னாலும் திரிஞ்சு சேவையாற்றினா தெரியும். அதே போல் எங்களுக்கு பாடம் எடுத்த அடிப்படையில் தமிழ் NBTA எக்ஸாம் ஒன்று இருந்தது. அதுக்கு பாடம் எடுத்த விஞ்ஞானம் எடுத்த
அந்த ஞாபகம் இருக்கின்றது. ஒரு நல்ல கலைஞர், நாட்டுக்குள்ள நல்ல பற்றுடையவர் திரு சண்முகம் ஆசிரியர் அவர்களும் ஒரு சிறந்த ஆசிரியராகவும், அரசியல் அந்த நேரம் எம்பியாக இருந்த சிதம்பரம் அவர்களை பிடிச்சு பள்ளிக்கூட கட்டிடம் வாங்கணும் என்று முன்னால் தெரிஞ்ச நிலப்பாடும், கட்டிடம் கட்டுற உதவிய நிலப்பாடும் தெரியும். அதே போல் கற்பிக்கிற செயற்பாட்டிலையும் கணிதம் சிறப்பாக கற்பிக்கிற ஒரு ஆள், நல்ல ரிசல்ட்டுகள் அவையோட காலத்தில் எடுக்கப்பட்ட நிலப்பாடும் தெரியும். அன்றைய காலத்தில் பாடசாலைகளில் கல்வி பயில்விக்கும் நடவடிக்கையில் ஆசிரியர்களுக்கு துணையாக அவர்களுடைய துணைவியர்களும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்மாதிரியாக அன்றைய அதிபர் மு. நேசரத்னம் அவர்களின் அயராத நடவடிக்கைகளுக்கு துணையாக அவருடைய துணைவியார் தோள் கொடுத்து செயற்பட்டிருக்கிறார். அதே போல மூத்த ஆசிரியர்கள் மகாலிங்க சிவம் அவருடைய துணைவியார் வள்ளியம்மை ஆகியோரும், ஆசிரியர் குமாரசிங்கம் அவருடைய துணைவியார் மங்கேற்கரசி ஆகியோரும் சுப்பிரமணிய வித்தியாசாலையின் கல்வி செயற்பாடுகளில் பாரிய பங்காற்றியிருக்கிறார்கள். மகாலிங்க சிவம், வள்ளியம்மை 2 பேர் புங்குடுதியை வச்சிருந்தவர்கள். இந்த பாடசாலை ஆரம்பத்தோடு குடும்பமாக புதுக்குடியிருப்பின் மேற்கே ஒரு மண் குடிசையை அமைத்து அதில் வாழ்ந்தவர்கள், பள்ளிக்கூடத்துக்காக சேவை செய்தவர்கள். மகாலிங்க சிவம் அவர்கள் நல்ல தமிழ் புலமை படைத்தவர். அப்போ பாடம் ஓயலுக்கு தமிழ் இலக்கியம் அப்படின்னு வரும், சமயம், கணிதம் போன்ற பாடங்களை அவர் படிப்பித்து நல்ல பெருபுரம் அடைஞ்சதையும் பாடசாலை காலத்துக்கு மேலதிகமாக செய்தது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. திரு நல்லையா அன்னம்மா தம்பதிகள் இருந்து இங்கே பாடசாலை வளவில் வீடமைச்சு அங்கேருந்து நல்ல சேவை செய்தவர்கள். இந்த காலத்தில் 2 பேருமே நல்ல திறமை வாய்ந்தவர்களும் நல்ல சேவை செய்கிற மனப்பான்மையோடு சேவை செய்தவர்கள். ஏற்கனவே செயற்பட்டு வந்த பாடசாலைக்கும் புதிய பாடசாலைக்கும் இடையில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதற்காக பல உத்திகளும் அன்றைய பள்ளி நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் பாடசாலைக்கு இழுப்பதில் ஒரு போட்டியில் இருந்தது. அதாவது சிசி பாடசாலை தான் இதுவரை இருந்தது. அந்த பாடசாலையிலிருந்து மாணவர்களை இங்கே கவர்வதற்காக இனிப்புகள் கொடுத்து பிள்ளைகளை அழைச்சவர் நிலப்பாட்டை எனக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே இனிப்பு எங்கே கூட கொடுக்குறதோ அங்கே போய் அதை வாங்குவோம்ன்ற அடிப்படையில் அந்த பருவக்காரர்கள் மாறி ஒரு நாளைக்கு இங்கே போகிறோம், மறுநாளைக்கு அங்கே போகிறோன்ற மாதிரியாக ஆரம்பத்தில் அந்த பள்ளிக்கூட இதுக்கு பிள்ளைகளை எடுக்கிற செயற்பாடுகள் இருந்தது. புதுக்குடியிருப்பின் அடையாளமாக இன்று நிமிர்ந்து நிற்கும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கான அடித்தளத்தை இட்டு அதனை வளர்த்தெடுத்த பெருமைக்குரிய அதிபர் மு. நேசரத்னம் அவர்கள். அதிபர் மு. நேசரத்னம் அவர்களின் தொடராக பாடசாலை நிர்வாக நடவடிக்கைகளை தலைமையேற்று முன்னெடுத்தார் அதிபர் வே. நமசிவாயம் அவர்கள். அவர் தனது காலத்தில் தனது செயற்பாடுகளை திறம்பட முன்னெடுத்தார். அதிபர் பண்டிதரா சின்னத்துரை அவர்களின் காலமும் ஒரு மாற்றம் மிக்க பெருமதியான காலமாகவே விழுந்திருக்கிறது. பண்டிதர் அவன்னா சின்னதுரை, அவர் நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அந்த வெள்ளை பண்டிதருக்கு இதில் வெள்ளியல் இருக்கும், கையில் இதில் அப்படியே இருக்கும், சால்வை போட்டிருப்பார், நேஷனல் வேட்டி சால்வை தான் அப்பத்தை உடுப்பு, பிரம்போடு குடுகுடண்டு அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் சுற்றி வாரில் பாடு தெரியும். நல்லா படிப்புவார், நல்ல கற்றல் நல்ல ரிசல்ட்டுகள் வருதுன்றதை நான் அந்த நேரம் அறிந்த நினைவு எனக்கு இருக்கின்றது. பாடசாலையின் வளர்ச்சி போக்கில் 1960ஆம் ஆண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலையிலிருந்து SSC பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பலர் பரீட்சையில் சித்தி பெற்றதுடன் அதன் தொடராக நடைபெற்ற காபோத சாதாரணதர பரீட்சையிலும் சித்தியடைந்தார்கள். தரம் 5 தொடக்கம் வகுப்புகளை கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை மாணவர்கள் சாதாரணதர பரீட்சையில் முதலாக தோற்றிய காலத்தில் அதிபராக இருந்த பண்டிதர் சின்னத்துரை அவர்கள் தனியே ஒரு அதிபர் என்ற கடமையுடன் நின்றுவிடாது ஆசிரியராகவும் செயற்பட்டு அவர்களுடைய வெற்றிக்காகவும் உழைத்தார். காலநீட்சியின் தொடராக அதன் பின்னர் வந்த பாடசாலை அதிபர்கள் முக்கியத்துவம் பெற்றவர்களாக விளங்குகின்றனர். ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை தொடங்கி 6 ஆண்டுகளுக்குள் 3 அதிபர்கள் கடமையாற்றி மாற்றலாகியிருந்தனர். அதன் தொடராக பாடசாலையை பொறுப்பேற்ற அதிபர்கள் காலத்தில் பாடசாலை இன்னொரு கட்டத்தை எட்டியது. தங்கராசா அவர்கள், கோவி செல்லத்துறை அவர்கள், என் வேலுப்பிள்ளை அவர்கள் என அதிபர்களின் காலம் அடுத்த 10 ஆண்டுகளாக நீடித்தது. புதுக்குடியிருப்பு மகாவித்யாலயம் புதுமையோடு லங்கி
வாழ்கவே அடவி சொல் பதியதன் அணி விளங்காமென கலனி சொல் வயல்களும் முத்தென விளங்கும் அலை கடல் மணலிலும் அநேக காலம் அரிய சேவைகளை ஆற்றிட வேண்டும் புதுக்குடியிருப்பு மகாவித்யாலயம். தனியாக செயற்பட்டு வந்த பாடசாலைகள் அரசாங்கங்களால் பொறுப்பேற்கப்பட்ட நிலையில் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயமாக மாற்றம் பெறுவதுடன் விஸ்வரூபம் பெறுகிறது. தேசிய ரீதியிலே பல மாவட்டங்களிலும் பாடசாலைகள் தரம் உயர்த்தப்படுகின்ற போது புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலையும் 1964ஆம் ஆண்டு மகா வித்தியாலயமாக தரம் உயர்த்தப்பட்டது. அன்றிலிருந்து ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு அதிபராக திருவா தங்கராசா இவர் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த முதலாவது பட்டதாரி ஆசிரியர். அதிபர் பட்டதாரி என்று சொன்னால் முதல்ல இந்த பள்ளிக்கு வந்தவர் அவர். புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலை மகா வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்ட அதேவேளை ஊரவர்களின் மற்றும் அதிபர்களின் முயற்சியால் சிசி தமிழ்கலவன் பாடசாலை என்ற பெயரில் செயற்பட்டு வந்த அந்த பாடசாலை ஸ்ரீ சுப்பிரமணிய வித்தியாசாலையாக மாற்றம் பெற்றது. புதுக்குடியிருப்பு மண்ணின் மாணவர்கள் தமது சொந்த ஊரிலேயே உயர்தரத்தில் கல்வி பயிலும் வாய்ப்பு 1964ஆம் ஆண்டு கிட்டியது. புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம் முதலில் 1C தரத்திற்கு உயர்த்தப்பட்டது. முதலில் கலைப்பிரிவில் மாணவர்கள் கல்வி பயின்றனர். பாடசாலையின் வரலாற்றில் அதிபர் கூவி செல்லத்துறை அவர்களின் காலமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலப்பகுதியாகவே விளங்கியிருக்கிறது. இந்த காலப்பகுதி பாடசாலையை இன்னொரு கட்டத்திற்கு இட்டுச் சென்றது. வசதி படைத்தவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று கல்வி பயிலக்கூடியவர்கள் மட்டுமே தான் பல்கலைக்கழகம் செல்ல முடியும் என்ற நிலைப்பாடு புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தின் வருகையால் உடைக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டு புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயத்தின் முதலாவது மாணவன் மரியாம்பிள்ளை அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகினார். மகா வித்தியாலயத்தில் ஏஎல் வகுப்புகளை ஆரம்பித்து அதை வளர்ச்சி அடையணுன்ற ஆர்வமுடையவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் வன்னி பெருநிலப்பரப்பில் நகரங்கள் எல்லாம் உயர்தர வகுப்புகள் ஆரம்பிக்கப்படவில்லை. கிராமிய பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம், முள்ளியவள தியானந்தா கல்லூரி, இருக்கலம்பட்டி மகா வித்தியாலயம், கிளிநொச்சி உருத்திரபுரம் மகா வித்தியாலயம், இந்த 4 பள்ளிக்கூடங்கள் தான் அந்த காலகட்டத்தில் உயர்தர வகுப்பு ஆரம்பிச்சிருந்தது. உயர்தர வகுப்பு படிக்கிறென்றால் ஊரில் செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் பிள்ளைகள்லாம் யாழ் மாவட்டமோ அல்லது கொழும்போ அண்டி மாவட்டங்களுக்கு போய் கல்வியை உயர்தர வகுப்பு ஏஎல் படித்து அதில் சித்தி அடைஞ்சு பல்கலைக்கழகத்துக்கு போனவர்கள். அப்போ எங்களுக்கு அவர் அதை ஆரம்பித்தபடியால் நாங்கள் வசதி படைச்சாக்கள், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தாக்கள். அப்போ வெளியில் போய் படிக்கிற வசதி எங்களுக்கு இருக்கே இல்லை. அப்போ அவர் அதை ஆரம்பித்ததால் எங்களுக்கு அது சந்தர்ப்பம் கிடைச்சது. அதற்கு அடுத்த ஆண்டு கல்வியாளர்கள் சார் நாகரத்னம், சி ஆறுமுகம் அவர்களும், அதன் தொடராக அடுத்த ஆண்டு பேரின்பநாயகம் அவர்களும் என தொடர்ந்த பல்கலைக்கழகங்களுக்கான படையெடுப்பு ஆயிரக்கணக்காக இன்று வரையில் தொடர்கிறது. உயர்தரத்தில் தோற்றிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கான அயராத நடவடிக்கையில் அன்றைய அதிபர் கூவி செல்லத்துறை அவர்கள் அன்றிருந்த ஆசிரியர் ஆளணியின் துணையுடன் மிகச் சிறப்புறச் செயற்பட்டார். காலநீட்சியில் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலய வரலாற்றில் அதிபர்கள் வேலுப்பிள்ளை மற்றும் அரியரத்தினம் ஆகியோர் பாடசாலையை தொடர்ந்தும் சீருடன் முன்னெடுத்துச் சென்றார்கள். திருவாளர் வேலுப்பிள்ளை அதிபர் பொறுப்பேற்கின்றார். 2 வருடங்கள் கடமையாற்றி மதிலாகி செயல்ல அவருடைய காலத்தில் அந்த இருந்த அந்த கட்டிட நிர்வாக கல்வி முறைகளை தக்க வச்சு அதை சரியான முறையில் கல்வி நடவடிக்கை சீராக நடைபெறுவதற்கு ஒத்தாசையாக இருந்தார். அதைத் தொடர்ந்து அதிபர் மாற்றலாக்கிய அதிபர் இல்லாத இடத்துக்கு பதிலதிபராக திருவாளர் அரியரத்தினம் ஒரு விஞ்ஞானப்பட்டது ஆசிரியர். தன்னால் இயன்ற அளவில் கற்பித்தல் செயற்பாட்டில் அரியரத்தினம் ஆசிரியர் அவர்கள் நல்ல பகுடி விட்டு கற்பிக்கக்கூடிய ஒருவர். அந்த கற்பித்தலை சிரமமாக செய்தவர். அந்த இருக்கிற நிர்வாகத்தையும் சீராக பாதுகாத்து மற்ற அதிபரிடம் ஒப்படைத்த பாடு. வரலாற்றில் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம் இன்னொரு புரட்சிகரமான கட்டத்தை அடைந்தது ஏகே மகாலிங்கம் அவர்களின் காலத்திலாகும். 1974 தொடக்கம் 1985ஆம் ஆண்டு வரையில் அவர் பாடசாலைக்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்திருந்தார். அவருடன் கூடவே அவருடைய துணைவியாரும் பாடசாலைக்காக அரும்பணியாற்றியிருக்கிறார். அவர் ஒரு வன்னியின் கல்வி மைந்தர். என்னை பொறுத்தவரையிலே வன்னியின் பிரபலியமான ஒரு கல்விமான், ஒரு நேர்மையானவர், ஒரு நல்ல மனிதன், ஒரு மாமனிதர் என்றான் சொல்லலாம். அவரது காலத்திலே கல்வி பொதுத்தாத்திர உயர்தர வகுப்பு விஞ்ஞானம் வர்த்தகம் என்பன ஆரம்பிக்கப்பட்டு அவர் இருந்த ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக பாடசாலை பல்துறை சார்ந்த வளர்ச்சியிலே ஈடுபட்டிருந்தது. ஏகே மகாலிங்கம் அவர்களின் காலப்பகுதியில் தான் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம் கலைப்பிரிவு என்ற கட்டத்தை கடந்து வர்த்தகம் மற்றும் விஞ்ஞான பிரிவுகளை நோக்கி முன்னேறியது.
1972ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த புதிய கல்வி சீர்திருத்தம் 10 பாடங்களை அறிமுகப்படுத்தியதால் ஆசிரிய வள பற்றாக்குறையை எதிர்கொண்டது பாடசாலை. ஆனாலும் கல்வித்துறையில் இருந்த அதிகாரிகள் வழங்கிய ஒத்துழைப்பினால் பாடசாலையின் அடைவு மட்டம் உயர்நிலையை எட்டியது. அன்றைய அதிபர் AK மகாலிங்கம் அவர்களின் முயற்சியால் 1977ஆம் ஆண்டு தேசிய உயர்தர சான்றிதழ் வகுப்புகள் தொடங்கின. இதன் மூலம் மருத்துவம், பொறியியல் மற்றும் விவசாய விஞ்ஞானம் போன்ற துறைகளை எண்ணி பார்க்கவும் அவற்றில் சாதிக்கவும் மாணவர்களுக்கு கைகூடியது. விஞ்ஞான பட்டதாரிகளோடு உருவாகும் 1977ஆம் ஆண்டு இந்த விஞ்ஞான பீடம் ஆரம்பிக்கப்படுகிறது. 1975 அனுமதி கிடைச்சிட்டது. அதுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டு விஞ்ஞான கூடம் 1 வருடம் 2 வருடம் கட்டுற கால் இல்லாமல் அப்படியே இருக்குது. அப்போ ஆரம்பிக்கல. அப்போ எங்களுடைய ஆசிய நிலம்புரி கழகத்திலே அவர் அந்த நிலையை சொல்லி கவலைப்பட அவர் 12 ஆசிரியர்கள் 1000 ரூபாய் வந்து 12,000 அந்த அத்திவாரத்தை போட்டு பிறகு காசு கிடைக்க அந்த கட்டிடத்தை கட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கே முடிச்சிட்டோம். அந்த உருவாக்கம் பெற்ற விஞ்ஞான உயர்தர படிப்பு 1979 ஏபிரகாம் அந்த முதலாவது பரீட்சையிலேயே 2A 2B அடித்து தெரிவான ஒரு மருத்துவ கூடம் ஆனோம். அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் இரணப்பாலை சேர்ந்த இயேசுதாஸ் மருத்துவ கூடத்துக்கும், அதே போல் தவசீலன் இப்போ அவர் லண்டனில் இருக்கிறார், மற்ற சத்யாதேவி என்ற விஞ்ஞான கூடத்துக்கும் தெரிவு செய்ததும். இந்த 79ஆம் ஆண்டு ஏபிரகாமோட பாசமலர் ஒரு பிள்ளை இப்போ சுவிஸில் இருக்கிறார், அவர் விவசாய கூடத்தை தெரிவின. அதுவும் 79ஆம் ஆண்டு விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்த திரு AK மகாலிங்கம் அதிபர் அவர்களை நினைவு கொண்டு கணித பிரிவிலே 4 மாணவர்கள் கற்றிருந்தோம். அதிலே 3 பேர் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கிருஷ்ணானந்தம் அவர்கள் மொரட்டுவை யூனிவர்சிட்டிக்கும், நானும் சத்யதேவியும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிரிவுக்கு போயிருந்தோம். எனது வாழ்க்கையிலே நான் இந்த பாடசாலையில் பெற்ற கல்வியும் காரணமாக எனது வாழ்க்கையும் சுமூகமாக இன்று வரை போய்கொண்டிருப்பதற்கு இந்த பாடசாலையும் கிராம மக்களும் என்றென்றும் கடமைப்பட்டு கொண்டு தொடர்ந்தும் என்ற உதவிகளையும் செய்வோம். இவரோட காலத்தில் வர்த்தக பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வர்த்தக பிரிவு 1981 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வருடம் எடுத்த 6 பேர் எடுத்தது 5 பேர் கேம்பஸுக்கு போனது. சமகாலத்திலேயே பாடசாலையில் ஆய்வுகூட வசதிகளையும் தன்னகத்தே ஆக்கிக் கொண்டது பாடசாலை. பல்துறை வளர்ச்சியை நோக்கி முன்னேறிய பாடசாலை கலைத்துறையிலும் ஏனைய துறைகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி படிகளை எட்டிப்பிடித்தது. பாடசாலை மாவட்டம், மாகாண நிலைகளை கடந்து தேசிய அளவில் முதலிடத்தை பெற்ற நிகழ்வு ஒன்றும் முதலில் நிகழ்ந்தேறியதும் இதே கால பகுதியில் தான். 1981ஆம் ஆண்டு மனித உரிமை நிலையத்தால் நடாத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் பங்கு பெற்றி முதலிடத்தை பெற்றுக்கொண்டது புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம். சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் இடையிலான உறவினை வலுப்படுத்துதல், பழைய மாணவர்களையும் பாடசாலை சமூகத்தையும் ஒன்றிணைத்து முன்னகர்த்தல் போன்ற உயரிய வேலை திட்டங்கள் இந்த காலப்பகுதியிலேயே கால்கொள்ளிடப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குவதிலே அவர் அந்த காலப்பகுதியிலே அந்த பாடசாலையில் செயற்பட்டிருக்கின்றார். இன்று இந்த பிரதேசத்தினுடைய பல பாடசாலைகளை நிர்வகிக்கின்ற அதிபர்கள் அல்லது இந்த சமூகத்திலே பல நிறுவனங்களிலே தலைமை வகிக்கின்றவர்கள் எல்லோரும் அவருடைய காலத்திலே AK மகாலிங்கம் அதிபராக கடமையாற்றிய காலத்திலே கற்றவர்கள். ஆயிரத்து 1985ஆம் ஆண்டு புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம் வித்தியாசமான இன்னொரு பெருமதியான அத்தியாயத்தை எட்டி தொட்டது. அதே பாடசாலையில் பயின்ற மாணவனை அதே பாடசாலையில் அதிபராக அமர்த்தி அழகு பார்த்தது பள்ளிச்சாலை. நாகரத்னம் அவர்கள் பாடசாலையின் அதிபராக பதவியேற்ற காலம் முதல் அவர் பதவி உயர்வு பெற்றுச் சென்ற காலம் வரையில் அவர் பணி செய்த காலப்பகுதி மிகுந்த நெருக்கடி நிறைந்ததாகவே இருந்தது. நான் பாடசாலையை பொறுப்பேற்ற நாளில் இருந்து
பாடசாலையிலிருந்து விலகுகின்ற காலம் வரைக்கும் மிக ஒரு இடர் நிறைந்த யுத்த சூழல், மிக கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் நிறைந்த காலமாக காணப்பட்டது. பல்வேறுபட்ட அமைப்புகள் பாடசாலையிலே வந்து கூட்டங்கள் வைப்பார்கள், குழப்புவார்கள். பலவேறுபட்டவர்களுக்கு வகை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இது எப்படியா இருந்தாலும் கூட ஏதோ எங்கண்ட மன உறுதி, ஊர்பற்று, இப்பள்ளியிலே படித்ததன் சித்தாந்தம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஓரளவு விசுவாசமாக கடைமாற்றியிருந்தோம். அப்போது என்னிடம் கற்று என்னுடைய காலத்திலே சென்றவர்கள் பெரும் பெரும் வித்வான்களாக வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் இருப்பது உண்மையிலேயே ஒரு சிறப்புக்குரிய, மன திருப்திக்குரிய கல்வி பணியை நான் எவ்வாறு செய்தேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக, வரலாற்று சான்றாக இருக்கின்ற விடயங்கள். எங்களுடைய பாடசாலையின் ஆசிரியர்களின் மற்றும் அதிபரின் விடாமுயற்சியின் காரணமாக சிறப்பாக கல்வியை கற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானோம். அந்த வகையிலே நான் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே முகாமித்துவ வணிக கூடத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளராக இருப்பதில் நான் பெருமையடைகின்றேன். அதிபர் ச. நாகரத்னம் அவர்கள் அதிபராக பதவியேற்று அடுத்த ஆண்டே இன்னொரு வளர்ச்சி கட்டத்தை எட்டி தொட்டது பாடசாலை. கொத்தணி மூலாதார பாடசாலையாக வளர்ச்சி பெற்றது புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம். பிரதேசத்தின் 13 பாடசாலைகளின் கொத்தணி அதிபராக உயர்வு பெற்றார் அதிபர் ச. நாகரத்னம் அவர்கள். இலங்கையிலே ஒரு கல்வி சீர்திருத்தம் ஏற்பட்டது. அதாவது 1/9/86 ஆண்டில் இருந்து இலங்கை பூராகவும் கொத்தணி அமைப்பு, கிளஸ்டர் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள், அந்த முறை ஆரம்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே 8 கொத்தணிகள் இருந்தாலும் கூட முதல் 3 கொத்தணிகளாக முள்ளியவளை, மல்லாவி, புதுக்குடியிருப்பு எங்களைத்தான் தெரிவு செய்து கொத்தணியவர்களாக நியமித்தார்கள். எனக்கு கீழே 14-15 பாடசாலைகள் இருந்தன. நான் புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலய அதிபராகவும் சமகாலத்தில் கொத்தணி பாடசாலைகளின் மூலாதார பாடசாலை அதிபராகவும் கொத்தணி பாடசாலைகளை சரிவான முறையிலே மேற்பார்வை செய்யும் ஒரு கல்வி அதிகாரியாகவும் எனது பரிபாலனங்கள், கல்வி மேற்பார்வை, கண்காணிப்பு, மீளாய்வுகள் சம்பந்தமாக கல்விப்பணிப்பாளருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அதிகாரியாகவும் நான் பல்வேறுபட்ட மட்டங்களிலே பல்வேறுபட்ட நிலைகளிலே தொழிலாற்றி அதையும் சிறப்பாக செய்திருந்தேன். உள்நாட்டில் நிலவிய அசாதாரண சூழலை எதிர்கொள்வதில் மிகுந்த நெருக்கடிகளை அவரும் அன்றைய பாடசாலை சமூகமும் சந்திக்க நேரிட்டது. இதன் தொடராக 1987 ஆண்டு இலங்கைக்கு படையெடுத்த இந்திய அமைதிப்படையின் வருகையால் பாடசாலையின் அனைத்து வளங்களும் அழிந்தன. மக்கள் ஊரிலிருந்து இடம்பெயர்ந்து மீண்டும் திரும்பிய போது பாடசாலை வளாகம் அமைதிப்படையின் முகாமாக காட்சி தந்திருக்கிறது. இதனால் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலும் அதன் பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையிலும் தற்காலிகமாக புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலய வகுப்புகள் நடைபெற்றன. பாடசாலையின் மிகுந்த நெருக்கடிமிக்க காலப்பகுதியாக அன்றைய காலகட்டம் திகழ்ந்தது. வளங்கள் எதுவும் போதிய அளவு இருக்கவில்லை. குறிப்பாக வகுப்பறைகளோ தளபாட வசதிகளோ இருக்கவில்லை. இதனால் ஓலையினால் வேயப்பட்ட கொட்டில்களிலே எங்களுடைய கல்வியை நாங்கள் தொடர்ந்தோம். ஆனாலும் இருக்கை வசதி இல்லாத காரணத்தினால் நாங்கள் மாணவர்களாகவே நாங்கள் காசை சேகரித்து புறவட்டு பலகை என்று அறியப்படுகின்ற கழிவு பலகையினாலான இருக்கைகளை நாங்கள் மாணவர்களே முயற்சி செய்து நாங்கள் இருக்கைகளை அமைத்து உயர்தர கல்வியை தொடர்ந்தோம். முன்னர் அப்போதும் பாடசாலை சந்தித்திராத நெருக்கடிகளை மிகச் சிறப்பாக எதிர்கொண்ட அன்றைய அதிபர் ச. நாகரத்னம் அவர்கள் பாடசாலை சமூகம் மற்றும் கிராமத்தின் மூத்தவர்களின் துணையுடன் பாடசாலையை இன்னொரு கட்டத்திற்கு இட்டுச் சென்ற பெருமையினை தனதாக்கிக் கொண்டார். சமகாலத்தில் பாடசாலைக்கு போதிய வளமில்லை, இடப்பற்றாக்குறை போன்ற நெருக்கடிகளை எதிர்கொண்ட அவர் சமூகத்தின் மூத்தவர்களின் துணையுடன் பாடசாலைக்கு என 33 ஏக்கர் காணிகளை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றார். புதுக்குடியிருப்பு சமூகம் அதி உச்சமான ஒத்துழைப்பினை பாடசாலைக்கு வழங்கியது இந்த காலப்பகுதியில் தான் என்றால் மிக இல்லை. நாங்கள் தூர லோகை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அன்பர்கள உதவியோடு தற்போது மத்திய கல்லூரி அமைந்திருக்கின்ற வளாகத்திலே இதெல்லாம் ஒரு காடாகவும் கைவிடப்பட்ட காணிகளாகவும் இருந்தன. ஆனால் இவையெல்லாம் அறுதி உறுதி காணிகள், புதுக்குடியிருப்பு மக்களுக்கு சொந்தமான காணிகள். எனவே இந்த இடத்தை நாங்கள் பலர் சேர்ந்து 33 ஏக்கர் காணியை அளந்து இங்கே பள்ளியை நாங்கள்
ஆரம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. காணி சேகரிப்பு நடவடிக்கையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமரர் வி கனகசுந்தர சுவாமி, அமரர் மு தர்மலிங்கம் மற்றும் கிராம அலுவலர் வே பரமலிங்கம், சமாதான நீதவான் த வேலுப்பிள்ளை, சமூக செயற்பாட்டாளர் த சண்முகநாதன் ஆகியோர் வலுவாக செயற்பட்டிருந்தனர். சமூகத்தையும் பாடசாலையையும் ஒன்று சேர்த்து பாடசாலையின் வளர்ச்சிக்காக ஈடுபடுத்திய அதிபர் ச நாகரத்தினம் அவர்கள் இடப்பெயர்வுகள், நெருக்கடிகள் என கடுமையான இடர்களை சந்தித்த போதிலும் பாடசாலையின் கல்விப்பாதையினையும் சரியவிடாது பாதுகாத்து பெருமை சேர்த்தார். 90ஆம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் அக்டோபர் வரையும் மீண்டும் பாடசாலை நடத்த முடியாமல் போனதாலே திருப்பி அந்த நேரத்திலே அதிபராக இருந்த திரு நாகரன் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். அவை மீண்டும் நாங்கள் இங்கே இருந்த காரணத்தினால் மீண்டும் பாடசாலையை 90ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்கள் மீண்டும் ஆரம்பித்து பாடசாலை சிசி வித்தியாலயத்திலேயே நடத்தி கொண்டிருந்தோம். 5/1/1994 அன்று அதிபர் ச நாகரத்னம் அவர்கள் கூட்டக்கல்வி அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று சென்றதை அடுத்து புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயத்தில் உப அதிபராக செயற்பட்டு வந்த பேக சிவலிங்கம் அவர்கள் அதிபராக பதவியேற்றார். அவருடைய காலம் 2 வித்தியாசமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாக காணப்பட்டது. முன்னதாக நாட்டின் பல பகுதிகளையும் சூழ்ந்த போர்மேகம் பல மாவட்டங்களையும் சேர்ந்த மாணவர்களையும் புதுக்குடியிருப்பின் மைய பகுதிக்கு நகர்த்தியது. அம்பாறை தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையான மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களை தாங்கியது பாடசாலை. பாடசாலை அகதிகள் முகாமாகவும் மாற்றம் கண்டது. ஆனாலும் அதிபரதும் கல்வி சமூகத்தினதும் அயராத முயற்சியால் இடர்களையும் நெருக்கடிகளையும் கடந்து முன்னேறியது பாடசாலை. அந்த பாடசாலையானது என்னை போன்ற பிற மாவட்டங்களிலிருந்து யுத்தத்தின் நிமித்தம் இடம்பெயர்ந்து வந்த பல மாணவர்களை தன்னகத்தை உள்வாங்கி பெருமனதோடு இங்குள்ள ஆசிரியர்களும் எங்களை சமமாக ஏற்று எங்களுக்கு கல்வியினை போதித்திருக்கிறார்கள். அதன் பலனாக நாம் இன்று பல துறைகளிலே பல்வேறு உயர்நிலை பதவிகளிலே இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இந்த பாடசாலை என்றென்றும் எங்களோடு ஒன்றித்திருக்கின்றது. நாங்கள் பாடசாலை விட்டு போன பிற்பாடு அவர்கள் திருப்பி கொட்டைகளை பாய்ப்பார்கள். அவர்களோட நாங்கள் கதைச்சு நாங்களும் மறுளாக ஆசிரியரும் பிள்ளைகளும் மாணவர்களும் சேர்ந்து அதை திருப்பி நாங்கள் காலமேல் இருக்க அது துப்புரவு செய்து தான் பாடசாலை நடத்துகிறோம். அவர்களும் இருந்தவர்களும் ஓரளவுக்கு ஒத்துழைத்திருந்தார்கள். வகுப்பறையாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை அப்போ இருக்கு இல்லை. ஐந்தாம் ஆண்டினுடைய இடப்பெயர்வினால் பெருமளவான மக்கள் முல்லைத்தீவு பகுதிகளுக்கு வந்து சேர்ந்து குறிப்பாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே தஞ்சம் புகுந்திருந்தனர். அந்த வேளையிலே புதுக்குடியிருப்பு மக்களால் நிறைந்து வழிந்திருந்தது. எனவே அங்கே 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்று கொண்டிருந்தார்கள். வளமற்ற நிலையிலே கட்டடங்கள் இல்லாத நிலைப்பாட்டில் உலைக்கொட்டல்களும் தார் ஷீட் என்று சொல்வார்கள், மேலே கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஷீட் அதை அமைத்து கொட்டில்களை அமைத்திருந்தார்கள். மிகவும் சூடாக இருக்கும். ஆனால் வளாகத்திலே பெருமளவான ஆலமரங்கள் இருந்தபடினால் அதனுடைய நிழல்தான் வகுப்பறைகளாக மாறியிருந்தன. நல்ல ஞாபகம் இருக்கிறது. 2000 ஆண்டு இல்லாவிட்டால் 99ஆம் ஆண்டாக இருக்கலாம். அவர்களுடைய உயர்தர மாணவர்களுடைய ஒன்று கூடல் மதிய போசனை விருந்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். மண்டபமே நிறைந்திருந்தது. அவ்வளவு நிறைவான மாணவர்கள், கிட்டத்தட்ட 250-300 மாணவர்கள் அங்கே அந்த நாட்களிலே அட்வான்ஸ் லெவலிலே மட்டும் கல்வி பயின்று கொண்டிருந்தார்கள். தற்காலிக ஹோட்டல் இப்போ தரப்பாண்டு இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற அந்த டாப் பாயிண்ட் சீட் இல்லாமல் பல பேக்குகளை தைச்சு தரப்பாளாக தைச்சு அதால் ஹோட்டல் கட்டி மேலேயும் கட்டுறது சைட்டுக்கும் அதுதான். இடப்பெயர் மூட்டம் நாங்கள் அந்த பொக்குனைக்கே இருந்த கேக்கில் இருந்த ஹோட்டல்கள் மாதிரி தான் எங்களோட வகுப்புற முந்தி. புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயம் என்றால் ஆலமரம் நினைவுக்கு வரும் அளவிற்கு மரங்களின் கீழிருந்து மாணவர்கள் கல்வி பயின்ற காலப்பகுதிகளில் அதிபர் பேக சிவலிங்கம் அவர்களின் காலப்பகுதியும் ஒன்றாகும்.
போருக்கு பின்னான சமாதான சூழலில் பாடசாலை பௌதிக வளங்களில் மிக உச்சநிலையை எட்டித்தொடும் அளவிற்கு முன்னேற்றம் கண்டது. புலம்பெயர் தேசங்களில் பறந்து வாழ்கின்ற பழைய மாணவர்களின் ஒத்துழைப்புகளுடன் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதும் இந்த காலப்பகுதியில்தான். புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயம் மத்திய கல்லூரியாக மாற்றம் பெற்றதும் மத்திய கல்லூரியின் பொன்விழா நடைபெற்றதும் இதே காலப்பகுதியில்தான். 2005ஆம் ஆண்டு பொன்விழா வினையொட்டி புதுக்குடியிருப்பு நகரம் களைகட்டி இருந்தது காலம். இன்றும் அந்த நினைவுகள் எங்களை விட்டு அழியாமல் இருக்கின்றது. மிக இறுக்கமான அரசியல் சூழ்நிலை, அத்துடன் பொருட்கள் மற்றும் மக்கள் போக்குவரத்துக்கான மட்டுப்பாடுகள், இவற்றின் மத்தியிலும் அந்த பொன்விழா வன்னியிலே ஒரு மைல் கல்லாக அல்லது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக நடைபெற்றது. பொன்விழா ஞாபகார்த்த கலையரங்கம் அமைந்திருந்தது. ஐக்கியராட்சிய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெரும் முயற்சியின் காரணமாக பெரும் நிதியூட்டத்துடன் புதுக்குடியிருப்பிலே அல்லது வன்னியிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல பொறியியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பழைய மாணவர்கள் எல்லோருடைய பெரும் முயற்சியின் காரணமாக அல்லது ஒன்றிணைந்த செயற்பாட்டின் மூலமாக அவ்வாறு ஒரு பொன்விழா அந்த காலத்தில் இடம்பெற்றது. உண்மையாக வன்னியிலே மிகச் சிறப்பாக அந்த நேரத்திலே பேசப்பட்ட ஒரு பொன்விழாவாக இருந்தது. அந்த நேரத்திலே அங்கே கடமையாற்றிய அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், கல்வியிலே மிக நாட்டமாக இருந்த கண்ணும் கருத்துமாக இருந்த நலன் விரும்பிகள், பாடசாலை சமூகத்தை சூழ இருந்த சூழல்கள் அத்தனையும் அதற்கு வாய்ப்பாக அல்லது அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த பொன்விழாவை சிறப்பு நடத்துவதற்கு உதவி செய்தார்கள். அவ்வாறான ஒரு சிலர் இப்போது எங்களிடம் இல்லை. குறிப்பாக திரு சரவணன் சார் அவர்கள் மலர்குழுவுக்கு பொறுப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் எங்கள் பழைய மாணவர் சங்கத்துடன் ஒரு பழைய மாணவர்கள் ஒருவராக அவரும் இருந்து இந்த பொன்விழா சிறப்பாக அமைவதற்கு தன்னாலான முழு பங்களிப்பையும் முழு நேரமாக ஈடுபட்டு செய்திருந்தார். அவருடைய முயற்சி தான் அந்த பொன்விழா மலர். கல்லூரியின் இணைப்பாடவிதான செயற்பாடுகள், விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வித்துறையில் மிக உயர்நிலையை எட்டிப்பிடித்த காலப்பகுதியாகவும் குறித்த காலப்பகுதி விளங்கியது. புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலையில் டிஎம்ஓவாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க செயலாளராகவும் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த காலகட்டத்திலே உண்மையாக எங்களுடைய நான் படிக்கின்ற வகுப்பிலே என்னுடன் கல்வி கற்ற எத்தனையோ மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி இருந்தார்கள். மருத்துவ படத்திற்கும் மற்றும் பொறியியல் துறைக்கும் நிறைய மாணவர்கள் தெரிவாகி இருந்தார்கள். சிவலிங்கம் சார் அவர் கற்றல் நோக்கத்துக்காக கண்டிக்கு போனவர்கள் என்னிடத்தில் பாலம் தந்தார் பாடசாலையை. 2002 அக்டோபர் தொடக்கம் 2004 ஏப்ரல் வரையும் ஆகிய காலத்தில் நான் ஆக்டிங் பிரின்சிபலாக இருந்து பாடசாலையின் முழு கடமைகளையும் செய்து பாடசாலையை சீரும் சிறப்புமாக திரும்பவும் அவரிடம் ஒப்படைத்தேன். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் அதிபர் பேக்க சிவலிங்கம் அவர்கள் மாற்றலாகி இன்னொரு பாடசாலைக்கு செல்கிறார். அந்த நிலையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் மற்றொரு பழைய மாணவன் சி சுப்பிரமணியேஸ்வரன் மத்திய கல்லூரிக்கு அதிபராக நியமனம் பெறுகிறார். 2006ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நான் அதிபராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த காலப்பகுதி மறக்க முடியாத ஒரு காலப்பகுதி. குறிப்பாக 2006 ஜனவரி தொடக்கம் 2009 ஜனவரி மாதம் காலப்பகுதி மிகவும் மிகுந்த போர்க்கால அல்லது யுத்தகால ஒரு நெருக்கடியான காலப்பகுதி. யுத்தம் நடந்த காலப்பகுதியிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது பலதரப்பட்ட நிலைகளிலே நாங்கள் பிள்ளைகளை அந்த கல்வியை அல்லது சாதாரணமான கல்வியை கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருந்தோம். சமாதான காலத்திலிருந்து போர்க்காலத்தை நோக்கிய காலமாகவும் போருக்கு பின்னான காலமாகவும் அவருடைய சேவைக்கால செயற்பாடுகள் அமைந்து வருகின்றன. நெருக்கடிகள் அதிகரிக்க அந்த நெருக்கடிகளுக்கு ஈடுகொடுத்து மாணவர்களையும் காத்து கல்வி செயற்பாடுகளையும் சிறப்புற முன்னெடுக்க வேண்டிய இடர்களை எதிர்கொண்டார்.
இணைப்பாடவிதான செயற்பாடுகள் மெய்வல்லுநர் போட்டிகளின் போதான சாதனைகள் என்று கல்லூரி தனக்கென்ற தனித்துவத்தை நிலைநாட்டியே வந்திருக்கிறது. மாணவர்களின் இடையறாத முயற்சியும் ஆசிரியர்களின் முழுமையான அர்ப்பணிப்பும் மாணவர்களின் சாதனைகளை தேசிய அளவு வரையில் கொண்டு சேர்த்தன. அசாதாரண சூழலால் புதுக்குடியிருப்பை நோக்கி ஏனைய பகுதிகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த போதும் புதுக்குடியிருப்பு மக்கள் இடப்பெயர்வுகளை சந்தித்த போதிலும் தொடர்ந்தும் செயற்பட்ட நிலையில் 2009ஆம் ஆண்டு ஜனவரியுடன் கல்லூரியின் செயற்பாடுகள் தடைப்படுகின்றன. மீண்டும் மக்களின் வவுனியா நலன்புரி நிலைய வாழ்க்கை அனைத்தும் கடந்து வவுனியாவில் இயங்கிய தற்காலிக பாடசாலை ஒன்றின் தளபாட மற்றும் சில வளங்களுடன் தனது வளாகத்துக்கு திரும்பியது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி. 3 லோரிகளிலே காமினி வித்தியாலயத்திலே ஏற்றக்கூடிய தளபாடங்களையும் ஏற்றக்கூடிய உபகரணங்களையும் ஏற்றக்கூடிய புத்தகங்களையும் ஆசிய கைநூல்களையும் தேவையான எங்களுடைய கல்லூரிக்கு உரித்தான சொத்துக்களையும் நான் ஏற்றிக்கொண்டு 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய நிரந்தர பாடசாலையான புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியினுடைய வளவிற்குள் நாங்கள் பிரவேசித்தோம். போர் மூலம் அழிந்த அனைத்து வளங்களையும் மீள கட்டியெழுப்பும் முயற்சியில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பழைய மாணவர்களின் துணையுடன் மீளெழுச்சி பெற்றிருக்கிறது மத்திய கல்லூரி. கல்லூரியின் ஒவ்வொரு வளர்ச்சியின் பின்னாலும் பழைய மாணவர்கள், பெற்றோர் ஒவ்வொருவருடைய உழைப்புகளும் மிக முக்கியத்துவம் பெற்று திகழ்கின்றன. மீளவும் நாங்கள் 2011ஆம் ஆண்டு புதுக்குடியிருப்பு வரும்போது மத்திய கல்லூரி இருந்த இடம் தெரியாமல் பல சிதைவுகளுக்கு உள்ளாலே ஆலமர சோலையிலே இழிந்த கட்டிடங்களை காணுகின்ற துப்பாக்கியம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. உண்மையிலே அதில் கற்றவர்கள் கூடிய அழுது இந்த பாடசாலையை நாங்கள் எப்படி கட்டி எழுப்புவதென்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில் எங்களுக்கு அரசனுடைய சில உதவிகளும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற புலம்பெயரங்களுடைய பழைய மாணவர்களும் கரம் கொடுத்தார். அவர்களுடைய கரத்தின் காரணமாக இன்று நாங்கள் பழையபடி நிமிர்ந்திருக்கின்றோம். கல்வி செயற்பாடுகளுக்கு நிகராக இணைப்பாட விதானம் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் மாணவர்களின் திறமையான செயற்பாடுகள் இடைவிடாது முன்மாதிரியாக விளங்கி வருகின்றன. நாங்கள் கோட்ட மட்டம், வலய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்ற ரீதியிலே எங்களுடைய பாடசாலை சிறார்கள், எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் சிறப்பான நிலைகளை அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நான் இதிலே சில துறைகளை நான் குறிப்பிட்டு கூற வேண்டும். எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் குறிப்பாக தேசிய ரீதியிலே விளையாட்டுத் துறையிலே சாதனை படைத்திருக்கின்றார்கள். தடதாண்டல் 100 மீட்டர் ஓட்டம், 125 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகளிலெல்லாம் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய மாணவர் 4வது 5வது இடங்களை கூட பெற்றிருக்கின்றார்கள். கல்வித்துறையின் அடுத்த பாய்ச்சலாக உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவினையும் இணைத்து கொண்டுள்ளது மத்திய கல்லூரி. எங்களுடைய கல்லூரிக்கு அந்த ஸ்டேஜ் 2 சொல்லக்கூடிய அந்த படி 2லே எங்களுக்கு தொழில்நுட்ப பாடத்துறையும் கிடைக்கப்பெற்று இப்பொழுது எங்களுடைய பாடசாலையிலே காப்போத்த உயரத்திலே கலை, வர்த்தக, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப துறை போன்ற மேலதிகமான புதிய துறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். 60 ஆண்டுகளை எட்டி தொட்டுள்ள எங்கள் சாதனை கல்லூரி இன்று பிரமாண்ட வைரவிழா கொண்டாட்டத்திலும் திளைத்துள்ளது. உண்மையிலே எங்களுடைய இந்த வைரவிழா நிகழ்வானது இங்கு எங்களுடைய இருக்கின்ற பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஒரு அயராத முயற்சியின் ஒரு வெளிப்பாடாக நாங்கள் இங்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் உண்மையிலே பல நிகழ்வுகள் இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பொன்விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இந்த பொன்விழா மண்டபமானது மீண்டும் புனரமைக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் 28, 29 நிகழ்வுகள் இந்த மண்டபத்திலே நடப்பதற்குரிய முழு ஆயத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய புலம்பெயர்ந்து பல நாடுகளிலும் வாழ்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள், பெற்றார் மற்றும் நலன் விரும்பிகளுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையின் பயனாக தான் நாங்கள் இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்குரிய முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் இங்கே செய்திருக்கின்றோம். அசைக்க முடியாத நம்பிக்கையாக புதுக்குடியிருப்பு கிராமத்தின் அடையாளமாக நிமிர்ந்து நிற்கும் எங்கள் மத்திய கல்லூரியின் புகழ் உலகெங்கும் பறந்து வாழும் மத்திய கல்லூரி மாணவர்களின் திறமைகளூடே பறைசாற்றப்பட்டு வருகிறது. புலம்பெயர் சுவிஸ் மற்றும் பிரான்ஸ்
மற்றும் ஐக்கிய ராச்சியத்தினுடைய உதவிகளை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிட முடியாது. அதே வேளையிலே 2006ஆம் ஆண்டு இன்று வரை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்களையும் அதே போல் 25க்கும் மேற்பட்ட பொறியியலாளர்களையும் நான் நினைக்கிறேன் இந்த கல்லூரியிலிருந்து அவர்கள் வெளியேறி பட்ட படிப்பை முடித்தவர்களும் அதே போல் படித்து கொண்டு போலாம் இருக்கின்றார்கள். அதே போல் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற காப்போத்தா சாதாரணதர பரீட்சையிலே எங்களுடைய கல்லூரி நான் நினைக்கிறேன் மாவட்டத்திலே ஒரு சிறப்பான முன்னணி பரீட்சை பெறுபவரையும் அதே போல் ஒரு சராசரி அதிகமான பெறுபவர்களையும், அதாவது எல்லா பாடங்களிலும் அதிகமான சித்தியை பெற்ற ஒரு பாடசாலையாக எங்களுடைய கல்லூரி திகழ்கின்றது. ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கல்லூரியினுடைய 60 ஆண்டு காலத்திலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வளங்களும் உதவிகளும் வீண் போகாத வகையிலே எங்களுடைய கல்லூரி இப்பொழுது மாவட்டத்தினுடைய ஒரு முதன்மை பாடசாலையாக ஒரு 1500 மாணவர்களையும் 65க்கும் மேற்பட்ட ஆசிரியரையும் கொண்டு ஒரு வன்னேவி பாடசாலை, இவ்வாறாக எங்களுடைய கல்லூரி வளர்ச்சியும் இந்த வைர விழா காணுகின்ற கோலமும் உண்மையிலே ஒரு பெரிய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை எங்களுடைய கல்லூரிக்கு இட்டு சென்றிருக்கின்ற என்பதை நான் மன மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுவேன். ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் இருக்கும் திறமைகளை புடம்போட்டு அவர்களின் இலட்சிய பாதையின் தாங்குதூணாக நிமிர்ந்து நிற்கும் எங்கள் கல்விச்சாலையின் பணி அளவிட முடியாத சாதனைகளை இன்னும் பதிவு செய்து கொண்டே பயணிக்கும்.